ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், முக்கியமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன், சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய இலங்கை மீனவர் ஒரு ஆளை எல்லாம் தாண்டி வந்துட்டன்ற ஒரு காரணத்துக்காக இந்திய மீனவர்கள் பிடிச்சு அடி என்ற அடிச்சு அந்த அடிக்கிற ஒரு சரி அடிச்ச ஒரு விட்டுடலாம் அவங்க. ஆனா ஒரு கேலி கிண்டலோட ஒவ்வொருத்தரும் ஒரு தேவையில்லாத கதையில கேட்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஆக்களும் சிரிச்சு கொண்டிருக்க எவ்வளவு ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு கொள்ளுங்க. இவ்வளவு நாளும் என்ன எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் இந்த எல்லை சம்பந்தமா கடல் படை இலங்கை கடற்படைன்னு சொல்லித்தான் பிரச்சனை போனது. இது வரைக்கும் எல்லாம் மீறி வந்ததுக்காக எங்களுடைய இலங்கை மீனவ நண்பர்கள் உங்களை பிடிச்சி இந்த மாதிரி கேவலமா அடிச்சு துன்புறுத்தின ஒரு சந்தர்ப்பம் இருக்கான்னு சொன்னா இல்ல. சரியா? எங்க இலங்கை கடற்படையில பிடிபட்டிருக்கும் போது கூட அந்த மீனவர்களை உரிய முறையில கொண்டு இங்க நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவையில விட்டுருக்குறாங்க. ஒரு வேளை நீங்க இல்ல மாதிரி வந்துட்டா, ஒரு வேளை தெரிந்து நடந்திருக்கலாம், இல்லாட்டி தெரியாம ஏதாச்சும் விபத்தாவோ இல்லாட்டி எதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். நீங்க இதுல ஒரு கேள்வியை நொழுப்பலாம், அப்படி என்னன்னு தெரியாம இல்ல தாண்டுவீங்களா? அப்படி இல்லை. ஏதாச்சும் ஒரு ஆபத்தந்திரமோ ஏதாச்சும் உதவிக்காவோ எனிவன் இல்லாட்டி சரி தெரிஞ்ச எல்லை மீறி போயிருக்கலாம். அப்படின்னு சொன்னா அவர் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க அவரை பிடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய அரசாங்கத்துக்கு அந்த உங்களுடைய கடற்படையிட்ட கொண்டே கொடுத்துருக்கணும். உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு மனிதனை அடிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை தாண்டி இலங்கையில இருந்த கடல் கொள்ளையர்கள் என்று சொன்னா நாங்க என்ன கடலுக்கு இருந்து சுரங்க மாதிரி புடுங்கி கொண்டு உங்களை வளத்துக்கு இருந்ததா புடுங்குறாம இல்ல. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் வெல்வெட்டி துறையிலையோ எங்கேயோ. உங்களுடைய மீனவ படையை நாங்க கரையில இருந்து பார்க்கவே தெரியுது, அந்த அளவுக்கு தாண்டி மீன் பிடிச்சிட்டு போறீங்க. சரி, என்னதான் பிழை செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல நீங்க அவரை பிடித்திருந்தா உங்களுடைய கடற்படையிட்ட கொடுத்துருக்கிற அரசாங்கமோ போலீஸ் நிலையத்திலோ அவரை கொடுத்துருக்கணும். நீங்க எந்த அடிக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. சரியோ பிள்ளையோ 1000 பேர் 1000 கதை சொல்லட்டும், அந்த மீனவனுக்காக சரியா அந்த மீனவனுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு மோசமான கேவலமான செயல். இந்த செயலுக்கு ஆதரவளித்து ஒருவரும் கதைக்க இயலாது, அதை விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? அப்படி பார்த்தா எல்லை மீறி வந்ததுக்காக எங்களுடைய மீனவர்கள் எல்லாம் எல்லை மீறின எல்லாரையும் பிடிச்சி அடிக்க போறாங்கிற இலங்கை மீனவர்கள் சொன்னா எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. இதை தாண்டி நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க மண்ணாங்கட்டியில மிஞ்சி போனா கொண்டே ஒப்படைச்சிருக்கலாமரா. நீங்க அடிச்ச கூட சில நேரங்கள்ல ஏதோ கோபத்துல உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டீங்கன்னு பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. பக்கா பிளான் போட்டு ஒரு ஆறுண்டு சிக்கிட்டு ஒருத்தரும் இல்லத்தானே தனியாத்தானே நிற்கிற அடிச்சு துளைப்பம் பண்ற மாதிரி நையல் நக்கல் இதெல்லாம் சேர்ந்து அடியடி என்று அவனை அடிச்சு அதை வீடியோ எடுத்து என்ன பொறுத்த மட்டும் 1000 இருக்கட்டும், செறிவுல இருக்கட்டும், இவர்கள் சட்டத்தை கையில எடுத்து இந்த மாதிரி விஷயம் செஞ்சது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்டு.